மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா. நாவல். எழுதியவர் தமிழ்ப்பிரியன். பாகம் 11. மரணத்தை வென்ற மாவீரன். சேகுவேரா மற்றும் அவருடைய போராளிகளும் செப்டம்பர் 26ஆம் நாள் ஹிகுயோரா என்ற கிராமத்தை அடைந்தனர். இந்த கிராமம் கடல் மட்டத்திலிருந்து 2280 மீட்டர் உயரத்தில் அமைந்திருந்தது. அங்கிருந்து வெளியேறும்போது பொலிவிய இராணுவம் இவர்களை தாக்கியது. இதில் 3 முக்கிய போராளிகள் கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் தப்பியோடினர். செப்டம்பர் 30ஆம் நாள் வரை தப்பிச் சென்ற போராளிகள் எவரும் பிடிபடவில்லை. குவேராவும் சில போராளிகளும் பாதுகாப்பான இடம் தேடி புறப்பட்டனர். இவ்வாறு பயணப்பட்டு அவர்கள் நங்கஹீனவாசு பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அன்று ஓர் மேய்க்கும் சிறுமியை கண்டனர். அந்த சிறுமி அவர்களை ஒரு மூதாட்டியின் குடிசைக்கு அழைத்து சென்றார். போராளிகள் மூதாட்டியிடம் 5 பிசோக்களை கொடுத்து யாருக்கும் தங்களை பற்றி எந்த விவரமும் தரக்கூடாது என கூறிவிட்டு புறப்பட்டனர். அனைவரும் இராணுவ வலயத்தை பிளந்து தப்பிக்க வேண்டும் என்றும், தப்பிவிட்டால் ஃபிடல் பார்க்கோ ஆற்றங்கரையில் அனைவரும் சந்திப்பதாக கூறினார் குவேரா. திடீரென்று இராணுவம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் அனுசிட்டோ என்ற போராளி கொல்லப்பட்டார். நாடோ குண்டடிப்பட்டு காயமடைந்தார். அப்பொழுது யூரோ கணவாயில் பதுங்கியிருந்த குவேரா எப்படியும் அங்கிருந்து தப்பிவிடலாம் என நினைத்தார். தன்னுடன் இருந்த சக போராளிகளை காப்பாற்றுவதற்காக குவேரா இராணுவ வீரர்களை நோக்கி சுட்டார். இதில் பல வீரர்கள் கொல்லப்பட்டனர். அப்போது குவேராவின் காலில் துப்பாக்கி குண்டு ஒன்று பாய்ந்தது. அப்பொழுது வில்லி காயப்பட்ட சேகுவேராவை தூக்கி கொண்டு ஒரு பாறையின் பின்பக்கமாக ஓட முயன்றார். அதற்குள் இராணுவம் அவர்களை நெருங்கிவிட்டது. இருவரையும் பிடித்து கயிறுகளால் கட்டினர். அருகில் இருந்த கிராம பள்ளிக்கு அவர்களை இராணுவத்தினர் இழுத்துச் சென்றனர். அவர்களை கைது செய்தவன் கேரி பிராடோ என்பவன். உடனே அவன் குவேரா பிடிப்பட்ட செய்தியை இராணுவ தலைமைக்கும் லாபாஸுக்கும் சொன்னான். அப்பொழுது பொலிவிய குடியரசின் தலைவராக இருந்தவர் பாரியாண்டோஸ் என்பவர். அவர் குவேராவை சுட்டுக் கொள்ளுமாறு ரெண்டானிடம் கூறினார். அக்டோபர் 3ஆம் நாள் இரவு லாகி குவேரா கிராமப்பள்ளியில் குவேரா அடைக்கப்பட்ட செய்தி காட்டுத்தீ போல மக்களிடம் பரவியது. யூலியா கார்டினேஸ் என்ற பள்ளி ஆசிரியை குவேராவுக்கு உணவு கொடுக்க இராணுவத்தினரிடம் அனுமதி கேட்டார். அனுமதி வழங்கப்பட்டது. உணவு கொடுத்துவிட்டு கண்ணீரோடு விடைபெற்றார் யூரியா. தனக்கு உணவு கொடுத்த அந்த ஆசிரியைக்கு குவேரா நன்றி கூறினார். பொலிவிய ஆட்சியாளர்கள் குவேராவை கொன்றுவிடுவதே தங்களுக்கு நல்லது என கருதினர். பின்னர் சுடுவதற்காக பணிக்கப்பட்ட லூயி ரெக்டாரன் என்பவன் தன் மனதை கல்லாக்கி கொண்டு தன் துப்பாக்கியால் குவேராவின் கழுத்திலும் நெஞ்சிலும் சுட்டான். மொத்தம் 9 குண்டுகள் பாய்ந்தன. குவேரா மரணத்தைக் கண்டு பயப்படவே இல்லை. அம்மாவீரன் தன் இறுதி மூச்சை விட்டான். ஆம், குவேரா இறந்து விட்டார். குவேரா இறந்தவுடன் அவரது 2 கைகளும் துண்டிக்கப்பட்டன. அவரது உடல் ஹெலிகாப்டர் மூலம் வாலா கிராண்டா நாடுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே மருத்துவர்களிடம் பரிசோதனைக்காக தரப்பட்டது. மறுநாள் படத்தோடு செய்திகளை வெளியிட்ட அமெரிக்க, லத்தீன் அமெரிக்க நாட்டு பத்திரிகைகள் குவேரா கொல்லப்பட்ட செய்தியை வெளியிட்டன. அவரது புகைப்படத்தை வெளியிட்ட எல்லா பத்திரிகைகளும் படத்திற்கு கீழே குவேராவின் முகத்தோற்றம் சியோலையில் அறையப்பட்ட இயேசுவின் முகச்சாயலில் தெரிந்தது என எழுதியிருந்தன. தன்னை கைது செய்தவர்களிடம் கடைசியாக குவேரா, நான் இந்த போரில் தோற்றேன் என்றாலும் புரட்சி போர் தொடரும் என்று நண்பர் காஸ்ட்ரோவுக்கு சொல்லுங்கள். என் மனைவி அலைடியாவிடமும் உன் கணவர் இறுதி வரை போராடினார் என்று கூறுவதோடு அழ வேண்டாம் என்றும் மறுமணம் செய்து கொண்டு நலமாக வாழும்படி சொன்னேன் என்றும் கூறுங்கள். குழந்தைகளை நன்றாக படிக்கும்படி சொன்னதாக கூறுங்கள். படித்து முடித்த பின் புரட்சியில் ஈடுபடும்படி கூறுங்கள். நான் தான் தோற்றுவிட்டேன். நான் பங்கேற்ற புரட்சி தோற்கவில்லை. அது தொடரும் என்று கூறுங்கள் என கூறியதாகவும் இராணுவ அதிகாரிகள் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளனர். எனவே சேகுவேரா மரணத்திற்கு அஞ்சி தனக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி இராணுவத்திடம் எந்த நிலையிலும் அவர் மன்றாடவில்லை. மாவீரனாகவே அவர் மரணத்தை எதிர்கொண்டார். இராணுவம் தான் அவரை கண்டு அஞ்சியது. அவர் கையில் ஆயுதம் இல்லாத போதுதான், ஓர் அறைக்குள் பூட்டியிருந்த போதுதான் அவர்கள் அவரை சுற்றி கொன்றார்கள். அவருக்கு எதிராக பரப்பப்பட்ட பொய்யான வதந்திகள் யாவுமே ஆசிரியை யூனியா கார்டினோஸ் என்பவர் மூலம் முறியடிக்கப்பட்டன. எனவே எப்படி பார்த்தாலும் மரணத்திற்கு அஞ்சாத மாவீரனாக தான் இறுதி வரை வாழ்ந்து மறைந்தார் குவேரா. புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் மண்ணில் விதைக்கப்படுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்வோம். சேகுவேராவை போற்றுவோம். பாகம் 12. சேகுவேராவின் நற்பண்புகள். சேகுவேரா இளமை முதலே பல நற்பண்புகள் வாய்க்கப்பெற்றவராக இருந்தார். மருத்துவத்துறை அவர் பெரிதும் விரும்பி கற்று மருத்துவராகவும் ஆனார்.
அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு கிராமங்கள் தோறும் சென்று சிகிச்சை அளித்தார். தொழு நோயாளிகளை கண்டு அருவருப்பு அடையாமல் அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தங்கி அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். மருத்துவத்துறையில் பணியாற்றுவதை விட அவர் மனம் புரட்சியில் ஈடுபடவே பெரிதும் விரும்பியது. அவர் தன்னுடன் இருந்த போராளிகள் காயம்பட்ட போதும் தன்னுடைய எதிரிகள் காயம்பட்ட போதும் பாகுபாடு காட்டாமல் அவர்களுக்கும் சிகிச்சை அளித்தார். இச்செயல் அவருடைய பரந்த மனப்பான்மைக்கு சான்றாகும். அவர் மனதில் இரக்க உணர்வு குடிகொண்டிருந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். நட்பிற்கு பெரிதும் இடம் கொடுத்தார் குவேரா. தன் சக தோழர்களான ரோலாண்டோ, ரூபியோ ஜீசஸ், தானியா, அலெஜாண்ட்ரோ போன்றோர் இராணுவத்தினரிடம் குண்டுகளுக்கு பலியான போது பெரிதும் கலங்கினார். கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோ குவேராவுக்கு நெருங்கிய அதிபராக இருந்தார். குவேரா கொல்லப்படாமல் இருக்க காஸ்ட்ரோ மேற்கொண்ட நடவடிக்கைகள் பயனற்று போயின. குவேரா தனக்கு உதவியர்களிடம் மிகுந்த நன்றியுணர்வு இருந்தவராக இருந்தார். தனக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்தும் அடைக்கலம் கொடுத்தும் உதவியர்களுக்கும் அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பணம் கொடுத்து உதவினார். தனக்கு உதவியர்களே தன்னை இராணுவத்தினரிடம் காட்டிக் கொடுத்த போது கூட அவர் அவர்களை துன்புறுத்தவில்லை, அவர்களை கொல்லவும் இல்லை. அமெரிக்கா சிறிய நாடுகள் மீது ஏகாதிபத்தியம் செலுத்துவதை குவேரா வெறுத்தார். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. எந்த நாட்டின் வளத்தையும் அமெரிக்கா போன்ற வலிமை படைத்த நாடுகள் சுரண்டக்கூடாது என்பதால் தான் குவேரா புரட்சியில் ஈடுபட்டார். உழைப்பவர்களுக்கே அதன் பலனை அனுபவிக்க உரிமை உண்டு என்று கூறியவர் குவேரா. குவேரா தன் மனைவி மற்றும் தனது குழந்தைகள் மீது பேரன்பு கொண்டிருந்தார். அவர்கள் நன்கு படிக்க வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தினார். தன் மனைவி அலைட்டா எதற்கும் கலங்கக்கூடாது என்று தைரியமூட்டினார். எந்த ஒரு பொருளையும் வீணாக்குவது என்பது குவேராவுக்கு சிறிதும் பிடிக்காது. அவர் சிக்கனத்தை வலியுறுத்தினார். அவர் கியூபா அரசில் வங்கி மேலதிகாரியாக பணியாற்றிய போது உழைப்பதற்கு மேல் அதிக ஊதியம் வழங்குவதை கண்டித்தார். பிற உயிர்களிடமும் குவேரா கருணை இருந்தது. குவேரா பொலிவியா நோக்கி கடுமையான பயணம் மேற்கொண்ட போதும் பசியாலும் உறக்கமின்மையாலும் மிகவும் களைத்து போயிருந்தார். அவருடைய காலில் பொலிவிய இராணுவத்தினர் சுட்டு காயம் ஏற்பட்டிருந்தது. அந்நிலையிலேயே அவர் நடந்து செல்ல முடியாத நிலையில் இருந்தார். அவருடைய போராளிகள் அவரை ஒரு குதிரையின் மீது ஏற்றி அழைத்துச் சென்றனர். அந்த குதிரையும் உணவின்றி நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பால் நொண்டியபடியே மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. இதனால் பொறுமை எழுந்த குவேரா கோபத்துடன் தனது கையில் இருந்த கத்தியால் அதை குத்தி கொன்றுவிட்டார். அதன் மீது அதற்கு பிறகு கருணை கொண்டு, ஐயோ, இதுவரை என்னை ஏற்றி வந்த பல ஆபத்துக்களிலிருந்து என்னை காப்பாற்றிய எனக்கு உதவிய குதிரையை கொன்றுவிட்டேனே என்று பெரிதும் மனம் வருந்தினார். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்ல மனிதர்களை கூட கெட்டவர்களாக மாற்றிவிடுகிறது. இவ்வாறு பல நற்பண்புகள் வாய்க்கப்பெற்றவராக குவேரா திகழ்ந்தார். பாகம் 13. சேகுவேராவின் மரணத்திற்கு பின் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள். சேகுவேராவின் உடல் அவரது புரட்சி தோழர்கள் சிலரது உடலோடு சேர்த்து விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு குழியில் புதைக்கப்பட்டது. குவேரா கொல்லப்பட்ட போது அவரை பற்றிய வதந்திகள் பலவாறாக பரவின. சண்டை நடந்தபோது குண்டடிபட்டு அவர் கணவாயில் கொல்லப்பட்டார் என்றும், பலரும் அடையாளம் தெரியாத அளவில் குண்டுகளால் தாக்கப்பட்டதால் அவர்களுள் ஒருவர் குவேரா என்றும் ஒரு செய்தி. மாலையிலேயே எல்லா உடல்களும் எரிக்கப்பட்டன என்றும் ஒரு செய்தி. குவேரா உயிரோடு பிடிக்கப்பட்டார் என்றும் ஒரு செய்தி. இப்படி அமெரிக்க பொலிவிய வானொலி நிலையங்கள் வதந்திகளை பரப்பின. பத்திரிகையாளர்கள் மட்டும் அவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் என்பதை உறுதியாக மறைக்காமல் வெளியிட்டனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு பொலிவிய நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கொடியவன் பாரியாண்டோஸ் பதவி இறக்கப்பட்டான். குவேராவை கொல்வதற்கு ஆணையிட்ட இராணுவ தளபதி நாட்டின் தூதுவராக நியமிக்கப்பட்டான். அவன் பிறகு வேறு ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவனை காட்டிக் கொடுத்தவன் பைத்தியமானான். குவேராவை இராணுவத்திற்கு காட்டிக் கொடுத்த ரோஜர் என்பவன் ஒரு மனிதனால் 1969ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டான். இந்த செய்திகள் பரவிய போது குவேரா இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்தனர். குவேராவை இறுதியாக சந்தித்து அவருக்கு உணவு கொடுத்த யூலியா கார்டினோஸ் என்ற ஆசிரியை கொடுத்த தகவலின் பேரில் கியூபா அரசு குவேராவின் உடலை தங்கள் நாட்டிடம் ஒப்படைக்கும்படி பொலிவிய அரசிடம் கேட்டுக்கொண்டது. பொலிவிய அரசும் அதற்கு உட்பட்டது. மருத்துவர்கள் பல நாள் ஆய்வு செய்து குவேராவின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டறிந்து எலும்புகளை சோதனை செய்து குவேராவின் எலும்புகள் தான் என்று உறுதி செய்தனர். வெட்டப்பட்ட குவேராவின் 2 கைகளும் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அவை 1996ஆம் ஆண்டு கியூபாவிற்கு கொண்டு வரப்பட்டு ஹவானா தேவாலயத்தை ஒட்டியிருந்த கல்லறையில் கிறிஸ்துவ முறைப்படி மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. மக்கள் ஒன்று கூடி குவேராவிற்கு அஞ்சலி செலுத்தினர். பிடல் காஸ்ட்ரோ தேச விடுதலை இயக்க தலைவர் ஜோஸ் மார்டின் சிலைக்கு அருகிலேயே சேகுவேரா சிலை நிறுவப்படும் என அறிவித்தார்.
இன்று அங்கே குவேராவின் சிலை கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. பாகம் 14. சேகுவேரா பற்றி பல தலைவர்கள் கூறியவை. அவரது, அதாவது சேகுவேரா முகம் மறக்க முடியாதது, உறுதியானது, அழகானது, சுருள் சுருளாக ஒழுங்குபடுத்தாத தாடி வளர்ந்திருந்தது. முதலில் பார்க்கும்போது கடுமையானதாகவும் தீவிரமானதாகவும் தோன்றியது. புன்னகைக்க ஆரம்பித்ததும் இளமை வெளிப்பட்டது. காக்கி நிறத்தாலான தோல தோல பேண்ட்டும் பூட்ஸுகளும் கருப்பு தொப்பியின் நட்சத்திரமும் அவரோடு ஒட்டி பிறந்த அம்சங்கள் போல தோன்றின. சொன்னவர் ரஷ்ய எழுத்தாளர் போரிஸ் பெலிவியோய். எனக்கு எது ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், திடீரென அவர் அதிகாரத்தின் பொறுப்புகளில் இருந்தபோதும் கொஞ்சம் கூட மாறாமல் அதன் மீது போதை ஏற்படாமல் இருந்ததுதான். ஐஎஃப் ஸ்டோன். நாம் அந்த நிலங்களை விற்க வேண்டும். அவர்களால் வாங்க முடியாத போது உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் நாம் அவர்களுக்கு கடன்கள் வழங்கி நிலங்களை வாங்கச் செய்யலாம். இது மிகவும் பிற்போக்குத்தனமான கருத்து என்று எரிச்சலுடன் தொடர்ந்தார். நாம் நிலங்களை எவ்வாறு உழுபவர்களிடம் விற்க முடியும்? சமவெளியில் வாழ்கின்ற மனிதர்களைப் போலவே நீங்களும் பேசுகிறீர்கள். நான் எனது பொறுமையை இழந்தேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர்களுக்கு நிலங்களை இலவசமாக கொடுக்க வேண்டுமென்றால் மெக்சிகோவில் செய்தது போலவே இங்கேயும் கெடுத்து குட்டிச்சவர் ஆகட்டும் என்றா விரும்புவார்கள்? ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினால்தான் அதன் அருமை மனிதர்களுக்கு புரியும். முட்டாள், கத்தினார். அவருடைய கழுத்து நரம்புகள் புடைத்து தெரிந்தன. தனக்கும் சேகுவேராவுக்கும் நடந்த உரையாடல் பற்றி எழுத்தாளரும் அரசியல் பிரமுகமான சியாரா. அமெரிக்காவினை எதிர்த்த சேகுவேராவின் போராட்டம் என்பது பொருளுக்கும் ஆன்மாவுக்கும் நடந்த போராட்டம். சொன்னவர் எர்னஸ்ட் செபட்டோ. எதை பற்றி பேசினாலும் அது குறித்து அவரது இரத்தத்தில் இருந்த வெப்பத்தை உணர முடியும். சொன்னவர் ஐஎம் ஸ்டோன். சுருட்டப்பட்டிருந்த படுக்கையின் மீது புத்தகங்கள் புடைசூழ ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். மேற்சட்டை போட்டிருக்கவில்லை. இலைப்பச்சை நிறத்தில் ட்ரௌசர் அணிந்திருந்தார். கையில் மூச்சு வாங்கும் கருவியை பிடித்திருந்தார். துளைத்து விடுவதைப் போல என்னை உற்று நோக்கினார். கடுமையான ஆஸ்மாவின் தாக்குதலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வரை தாமதிக்குமாறு என்னை செய்கை செய்தார். அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். லத்தீன் அமெரிக்காவின் மாபெரும் வீரர் என் கண்முன்னே கடுமையான நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். புரட்சி போர் நடந்த தருணங்களில் இந்த நோய் விடாமல் தொந்தரவு கொடுத்தது என்றும் கூறினார். குரலில் சுய இறக்கத்தின் தோணி கொஞ்சமும் இல்லை. அவரையே கவனித்துக் கொண்டிருந்த நான் இரக்கமற்ற இந்த நோயோடு போராடி கொண்டே மகத்தான காரியங்களை செய்திருக்கின்ற அந்த மனிதனின் கவலைகளை யோசித்தேன். சொன்னவர் சிலியன் சோஷலிஸ்ட் கட்சி தலைவர் அலேண்டே. அந்த டைரியை நான் படித்தபோது ஒரு உன்னதமான புரட்சிக்காரனின் இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தேன். அவரது இறுதி நாட்களை பற்றிய குறிப்புகள் எழுதப்பட்ட கடைசி புத்தகங்களை படிப்பது மிகவும் வேதனை அளித்தது. அதன் நடை சுருக்கமானதாகவும் அதே நேரத்தில் தெளிவானதாகவும் இருந்தது. சித்தரிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் தான் எவ்வளவு சுவாரஸ்யமானவை! அவரது தைரியம், உறுதி, இறுதி வரை போராடுகின்ற மனோதிடம் ஆகியவற்றின் மேல் அபிமானம் கொண்டேன். கொரில்லா குழுவிற்கு தோல்வி ஏற்பட்டது பற்றி எழுதும்போது அவர் பெரும் நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். இறுதி வரை பணிந்து போகாத வீரராக இருந்திருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. சேகுவேராவை போன்ற மனிதர்கள் உலகுக்கு எதையும் விட்டு செல்லாமல் இறப்பதில்லை. சொன்னவர் ரால் காஸ்ட்ரோ. வாழ்வின் முக்கிய கட்டத்தில் புகழின் உச்சியில் இருக்கும்போது சேகுவேரா காங்கோவிற்கு விமானத்தில் பறந்தார். அப்போது அந்த அரூபமான பாதையில் ஒரு விதையை தூவியிருக்கிறார். அதனை யாராலும் அழிக்க முடியாது. சொன்னவர் கேப்ரியல் கார்சியா மார்கோஸ். போராட்டத்திற்கும் நம்பிக்கைக்கும் அவர் ஒரு சின்னம். சேகுவேராவோடு பொலிவிய போரில் ஈடுபட்ட இண்டி பெரிடோ. வெறுக்கத்தக்க எதிரியின் கைகளில் இறுதி நேரங்கள் கொடுமையானதாக கழிந்திருக்குமானால் அத்தகைய சோதனையை எதிர்கொள்ள அவர் ஒருவர் மட்டுமே பக்குவம் பெற்றிருந்தார். சொன்னவர் பிடல் காஸ்ட்ரோ. தொலைதூரத்தின் காட்சிகளை பார்க்கின்ற கண்களை அவர் பெற்றிருந்தார். உண்மையில் ஆன்மாவின் ஜன்னல்கள் அவை. சொன்னவர் மார்லன் டிட்டீர். எங்களது கண்டத்தின் சேகுவேராவின் காலடிகள் பட்டிருக்கின்றன என்பது நட்சத்திரங்களைப் போல மின்னக்கூடியவை. சிறைச்சாலைகளால் அவற்றை எங்களிடமிருந்து மறைத்துவிட முடியாது. விடுதலையை நேசிக்கும் மனிதருக்கெல்லாம் அவர் ஒரு ஆதர்சனம். நாங்கள் எப்போதும் அவரது நினைவை போற்றுகின்றோம். சொன்னவர் நெல்சன் மண்டேலா. நம் காலத்தில் முழுமையான மனிதர். தனது வார்த்தைகளின்படி அவர் வாழ்ந்தார். தனது செயல்களால் தான் அவர் பேசினார். அவரது கதையும் உலகத்தின் கதையும் இணைந்தே செல்பவை. சொன்னவர் ஜீன் பால் சார்ட்ரே. புதிய உலகத்தை சிருஷ்டிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு அவரது வாழ்க்கை ஒளி பொருந்திய உதாரணம். சொன்னவர் கிரஹாம் கிரீன்த். கம்யூனிஸ்டாக பிறக்கவில்லை. புரட்சிக்காரனாக பிறக்கவில்லை. இரண்டும் ஒன்றாக ஆகியிருந்தார். சொன்னவர்
குளோரியா லா சிவேரா. ரஷ்யர்களும் அமெரிக்கர்களும் செல்வதற்கு முன்பே சேவின் சிந்தனைகள் வானத்தில் இருந்தன. சொன்னவர் பெனிக்னோ. மரணத்தை வென்ற மாவீரன் சேகிவேரா நாவல் தொடரும்.